ரவீந்திர ஜடேஜா இஸ் பேக். ஆமாங்க, கண்டிப்பா. அதாவது இந்த ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா ஒன்றும் பெருசா அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலங்க. அதாவது ஒரு டிபிக்கல் ஜடேஜாவோட அந்த ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸை நம்மளால பார்க்க முடியல. ஆனா இந்த மேட்ச்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது அகைன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் அட் தரம்ஷாலா மேட்ச் 53ல சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். இட்ஸ் கைண்ட் ஆஃப் லோ ஸ்கோரிங் கேம் தான். ஏன்னா 2 பேஸ்டு விக்கெட், ஒரு க்ரூஷல் நாக் விளையாடினாரு. 43 of 26 balls, 3 பவுண்டரி, 2 6, ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 165. அண்ட் போலிங்ல பாத்தீங்கன்னா 4 overs போட்டு ஜஸ்ட் 20 runs கொடுத்து 3 க்ரூஷல் விக்கெட்ஸ் எடுத்தாரு. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இன் பிட்வீன்ல சிஎஸ்கேக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹோப் கொடுத்தாரு. எஸ், இன்னொரு பக்கம் சாண்டர் பியூட்டிஃபுல்லா போட்டாரு, அந்த பக்கம் தேஷ்பாண்டே நல்லா போட்டாரு. பட் மிடில் வந்து ஜடேஜாவோட அந்த டிபிக்கல் ஸ்பெல் வந்ததுனால தான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஒரு பிடிச்சிட்டாங்க ஆக்சுவலா சிஎஸ்கே. ஸோ திஸ் இஸ் அ கிரேட் சைன் ஆக்சுவலி. ஜடேஜா கமிங் இன் டு த ஃபார்ம் போத் வித் பேட் as well as with ball. It is a great news for CSK. Also moving ahead to the World Cup. So Indian point of viewலயே வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா ஃபார்முக்கு வருது ரொம்ப ரொம்ப க்ரூஷுவல். ஸோ ஜடேஜாவோட இந்த சூப்பர் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.